கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் சின்ன எலசகிரி பகுதியில் உள்ள ஒரு ஏரி உடையத் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், சின்ன எலசகிரி பகுதியில் இருக்கிற ஏரி உடையறதுக்கு என்ன காரணம்? ஏரி முழுவதும் உடைஞ்சா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அந்த பகுதியில்? நிச்சயமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஓசூரில் கனமழையானது நேற்று இரவு 3 மணி நேரம் சுமார் பெரிய அளவில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பியதால் பொதுமக்கள் வீட்டின் மாடி மேலே தஞ்சமடைந்து இருந்தனர். தாழ்வான பகுதியில் கேசிசி நகர், மஞ்சுநாத் நகர், ராம்நகர் பள்ளம், அரசநட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மிகுந்த பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க என்று தெரிவிக்கலாம். அது மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக நேற்று இரவு முழுவதும் தீயணைப்புத்துறை, காவல்துறையினர் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். தற்போது அனைத்து பகுதியிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஓசூர் காமராஜ் நகர் பகுதியில் உள்ள காமராஜ் நகர் ஏரி கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தான் நிரம்பி உள்ளது. இந்த ஏரியானது இன்று காலை ஏரியின் மத்திய பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெள்ளம் வெளியே சென்று கொண்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த சார ஆட்சியர், வட்டாட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு இந்த பகுதியில் மணல் மூட்டைகளை அடக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த ஏரியானது தண்ணீர் வெளியே சென்றால் இந்த பகுதியில் உள்ள சின்ன எலசகிரியில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் முளைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வேதவள்ளி. ஜெகநாத், சின்ன எலசகிரி கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு விட்டனரா? தற்போது வட்டாட்சியரும் சார ஆட்சியரும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விஓவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் விஓ மூலமாக இந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். மமதாஜ். ஜெகநாத், வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் அங்க மீட்பு பணி எந்த அளவுக்கு இருக்கு? நேற்று மாலை சாலையை கடக்க முயன்ற போது தாய், மகள் உள்பட 3 பேர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அந்த பகுதியில் இது பெரிய சோகத்தை ஏற்பட்டுள்ளது. அன்னை சத்யநகர் என்ற பகுதியில் நேற்று இந்த சம்பவம் நடந்தது. இதையடுத்து தீயணைப்புத்துறையினர் கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை, தென்கனிக்கோட்டை ஆகிய 4 பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வெள்ள சூழ்ந்த பகுதிகள் தண்ணீர் வெகுவாக வெடித்து குறைந்து காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் அதெல்லாம் அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். வேதவள்ளி. ஜெகநாத், ஹொசூர் பகுதியில் தற்போதைய மழை நிலவரம் எப்படி இருக்கு? மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கா? கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அளவுக்கு பெரிய அளவில் மழை பெய்தது இது இந்த பகுதி மக்களிடையே தெரிவிக்கப்படுகிறது. இது குறிப்பிடப்பட்டது. இது மட்டுமின்றி இப்போ தற்போது இது குறித்து இந்த மழை குறித்து பேச நம்முடன் இந்த பகுதி மக்கள் இருக்கார். அவரோடையும் கேட்போம், என்ன சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் மழை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மழை இப்போ எப்படி? இந்த மாதிரி மழை ஒரு 5 ஆண்டுகள் ஆயிருக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு மழை வந்தது. இப்போ 5 ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கி தான் நைட்டு மிகப்பெரிய மழை நிறைய இடத்துல இந்த கேசி நகர், மஞ்சுநாத் நகர்லாம் வீடுங்களுக்கெல்லாம் தண்ணி உள்ளே பூந்து இன்னுமே ஆளுங்க உள்ளே போக முடியல. எல்லாம் மாடி மேலே தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ தான் கலெக்டரு, தாசில்தார்லாம் ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே காமராஜ் நகர் ஏரி நைட்டுக்கு உடஞ்சிருக்கு. நைட்டு எவ்வளோ நேரத்துக்கு உடஞ்சுன்னு தெரியல. விடிகாலையில் தான் பார்த்தோம். நிறைய உடஞ்சி தண்ணி போயிட்டு இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 வீடு இருக்குது. இப்போ இந்த வீட்டுங்களுக்கெல்லாம் தண்ணி போகிறதுக்குள்ளே இதெல்லாம் கலெக்டர் இப்போ சொல்லிட்டு போயிருக்காரு. மணல் மூட்டைலாம் போட்டு இதெல்லாம் அடைச்சி அந்த பக்கம் மதுகு பக்கமாக கொஞ்சம் அடைப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ண சொல்லியிருக்காங்க.